அத்தை, சத்யா அவங்க புடவை எல்லாம் அயன் பண்ணி வச்சிட்டா. சம்பந்தியம்மா, உங்களுக்காக புது டவல், சோப்பு, பேஸ்ட் எல்லாமே வாங்கி வச்சிட்டேன். அப்புறம் மீனா உங்களுக்கு பூரி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அதே பண்ணட்டுமா இல்ல வேற ஏதாவது பண்ணட்டுமா? பூரிக்கு பழைய எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா, புதிய எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா? திரும்ப திரும்ப ஒரே எண்ணெய் யூஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. இல்ல அப்படிலாம் இல்ல சம்பந்தியம்மா. நீ கேட்ட மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டோமா? டேய், அண்ணாச்சி என்ன கொடுத்து விட்டாரா? குத்துட்டா இருக்கா பாரு, எல்லாம் புது பேக்கெட் தான். மா பிரியவே இல்ல, இதுல சமையலாம்ல. சரி சரி, பூரி ரெடி பண்ணுங்க. சரி மீனா, நான் மாவு பேசிடுறேன், நீ குருமாக்கு ரெடி பண்ணு. டாடி, மம்மி இங்க செட் ஆயிடுவாங்களா? அதெல்லாம் ஆயிடுவாடா. உறுதி வீட்டில் அன்பு இல்லை, மனோஜ் கடையில் வசதி இல்லை, மீனா வீட்டில் நல்லா வச்சு அவளை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டான்னா அவள் செட் ஆயிடுவா. நீ சொன்னேன்னா சரியா தான் இருக்கும் டாடி. மம்மிக்கு மற்ற விஷயம் செட் ஆகாம இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லாரையும் அதிகாரம் பண்ண முடியும், அதுக்காகவே செட் ஆயிடும். ஏங்க சும்மா இருக்கீங்களா? அத்தை கேட்டு போறாங்க. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் சும்மா விளையாட்டு கூட கிண்டல் பண்ண கூடாது சொல்லிட்டேன். ஓ, மம்மிக்கு புது சட்டெல்லாம் அமல்படுத்துறீங்களோ? சரி சரி, ஐ வில் ட்ரை. பி கேர்ஃபுல். ஓகே ஓகே. டாடி, ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இங்கிலீஷ் கிளாஸ் போறோம்ல, அங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாரு. சரி, அவர் பேரு மிஸ்ரா, நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கிறாரு. என்னை விட ஒரு 2-3 வயசு கம்மியா இருப்பாப்ல. ஆள் பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பாப்ல, ரொம்ப நல்ல மனுஷன். விஷயம் இல்லாம ஒருத்தரை பத்தி நீ சொல்ல மாட்டிய. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேப்பா நீ. அவரு நம்ம கதையெல்லாம் கேட்டாரு, அந்த பைனான்சர் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காருப்பா. ஏன்பா, பைனான்சரை பாக்குறதுனால அவங்க என்ன பண்ண முடியும்? பா, அவர் இன்கம் டாக்ஸ் அதிகாரிப்பா. அவர் வந்து இந்த பைனான்சியரை பார்த்தா அவனுக்கு ஒரு பயம் வரும்ல, அவன்லாம் கண்டிப்பா கணக்குல காட்டாம நிறைய பணம் சேர்த்து வச்சிருப்பான்பா. சரி, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் அங்க வந்து அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் மிரட்டினாலே போதும்பா. எந்த கணக்குல அவன் 48 லட்சம் ரூபா கணக்கு காட்டினாங்கிறத நம்ம கேட்போம்ல, அப்புறம் எப்படியாவது இந்த நோட்டீஸ் ஓட்டுனதை கொஞ்சம் எடுக்க வைக்கலாம்ப்பா. சரிப்பா, நல்லது நடந்தா சரி. கண்டிப்பா நடக்கும்பா. ஸ்டாக் எல்லாம் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பார்த்து குடோன்ல இருந்து ரீலோட் பண்ணுங்க. ப்ரோவை ஹெல்ப்க்கு வச்சுக்கங்க. சரி பாஸ். ஹாய் மனோஜ், என்ன பிஸியா இருக்கியா? இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல ஒண்ணும் வேண்டாம். சரி வா உட்கார். இப்பெல்லாம் அடிக்கடி ஜாலியா வர ஆரம்பிச்சிட்டா. 2 பேரும் சேர்ந்துருவாங்க போல இருக்கே. இப்பவே சேர்ந்த மாதிரி தான். மனோஜ், ஆண்டி எங்க வெளியே போயிருக்காங்களா? இல்ல, அம்மா இப்ப இங்க இல்ல. திரும்ப ஸ்ருதி வீட்டுக்கே போயிட்டாங்களா? இல்ல, மீனா வீட்டுக்கு போயிருக்காங்க. மீனா வீட்டுக்கா? அங்கெல்லாம் ஆண்டி போக மாட்டாங்களே. அப்பா வந்து கூப்பிட்டாரு, அம்மாவும் போயிட்டாங்க. பாத்தியா மனோஜ், அங்கிளால ஆண்டிய பிரிஞ்சு இருக்கவே முடியல. அவர் வந்து கூப்பிட்டோன்னே ஆண்டி கிளம்பி போயிட்டாங்க. ஆனா நாம 2 பேரும் தனித்தனியா இருக்கோம். அதெல்லாம் சரி, ஓகே. முதல்ல வீட்டு பிரச்சனை சரியாகணும். இங்க பாரு மனோஜ், நம்ம குடும்பத்தோட ப்ராப்ளம் சரியாகணும்னா, சாரி, நம்ம குடும்பம் நான் சொல்லிக்க முடியாது. அந்த வீட்டுல தான் நீ யாருமே ஏத்துக்கலையே. உங்க வீட்டு ப்ராப்ளம் சரியாகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? 38 லட்சம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அந்த வீட்டை மீட்கலாம் முடியாது. அதை விட பெஸ்ட், அந்த வீட்டை ஒரு பிளாட் ப்ரமோட்டர் கிட்ட கொடுக்க வேண்டியதுதான். அவங்க 5 ஃப்ளோர்ஸ்க்கு அபார்ட்மெண்ட் கட்டுவாங்க, அதுவும் சூப்பர் விலைக்கு போகும். கரெக்ட் ப்ரோ, அது சென்ட்ரான ஏரியா வேற. அங்க இப்பவே இடம்லாம் கோடிக்கணக்குல போயிட்டு இருக்கு. மனோஜ், அப்படி வித்துட்டா அதுல உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும். நம்ம கடனையும் அடைச்சிடலாம், வேற வீடு கூட வாங்கிக்கலாம். உனக்கு வர ஷேர்ல இது மாதிரி இன்னொரு பெரிய ஷோரூம் கூட ஓபன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆனா யாரும் கேட்கல. அப்படியே வீட்டை வித்தாலும் எனக்கு எதுவுமே வராது. ஏ, வீட்டை வித்தாலும் எனக்கு ஷேர் கொடுக்க மாட்டேன்னு அப்பா சொல்லிட்டாரு. அது எப்படி உனக்கு ஷேர் இல்லாம இருக்கும்? அந்த வீட்டை வச்சு நான் நிறைய கடன் வாங்கிட்டேனா, அதனால என் ஷேரை மொத்தத்தையும் முத்துக்கே கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை வித்தா என்ன, விக்கலாம் எனக்கு என்ன, எனக்கு எந்த யூஸும் இல்லை.
அது எப்படி மனோஜ் உனக்கு ஷேர் இல்லாம இருக்கும்? நீ அந்த வீட்டோட மூத்த பையன், உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. உனக்கு தெரியுது, ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியலையே. அவருக்கு முத்தும் ரவியும் தான் முக்கியம். மனோஜ், லீகலா அந்த வீட்ல 3 பேருக்குமே ரைட்ஸ் இருக்கு. உன் அப்பா இல்லன்னு சொன்னாலும் கோர்ட் அப்படி சொல்லாதே. நாளைக்கே நீ கேஸ் போட்டா உன் ஷேர அங்கிள் கொடுத்துதான் ஆகணும். பாத்தியா, சொத்தை பிரிக்க பிளான் பண்றா. அப்போ புது ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணா அங்க நான் தான் மேனேஜர் ஆக போறேன். ஆ, நீயும் ஒரு பிளானோட தான் இருக்க. நீ சொல்றது உண்மைதான் ரோகிணி. என் ஷேர் எனக்கு வந்தா என் ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். ஆனா அப்பா கொடுப்பாரான்னு கொடுக்க முடியாதுன்னு அவரால சொல்லவே முடியாது. அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா சொல்லு, நான் லாயரை பார்த்து உனக்கு சேர வேண்டியதை கேட்டு வாங்கி தரேன். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணதான் யாருமே இல்லையே. ஃபீல் பண்ணாத மனோஜ், உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். மனோஜ், வாங்க மேடம். என்ன மனோஜ், எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு போல. என்ன மேடம் சொல்றீங்க? இல்ல, கடையில நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கீங்க போலயே. ஆமா, இன்டீரியர் கொஞ்சம் மாத்திருக்கோம். ஆமா, எல்லாமே மாறிதான் போயிருக்கு. பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போதும் மேடம். என்ன நீங்க திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது கேஸ் விஷயமா? கேஸ் விஷயமா நான் எதுக்குங்க இங்க வர போறேன்? ஒரு ஏசி வாங்கணும். ஓகே மேடம், வாங்கிக்கலாம். என் ஆபீஸ்ல ஏசி வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது சரியா ஒர்க் ஆகல. அதான் புது ஏசி வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு உங்க ஞாபகம் வந்துச்சு. வாங்கிக்கலாம் மேடம். புது மாடல்லாம் வந்திருக்கு. உங்க ஆபீஸ்க்கு 1.5 டன் கரெக்டா இருக்கு மேடம். ஆமா. பாஸ், நான் வேணா அவங்களுக்கு ஏசி காட்டட்டுமா? இல்ல, நானே காட்டிக்கிறேன். வாங்க மேடம். இதெல்லாம் நல்ல பிராண்ட் மேடம். இன்வெர்டர்லாம் இன்பில்டாவே இருக்கு. ரூமுக்கு ஏத்த மாதிரி கூலிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் மேடம். இந்த பிராண்ட் தான் பயங்கரமா சேல் ஆகும். அது இருக்கட்டும், ரோகிணி என்ன இங்க? அவகிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு தானே நீங்களும் உங்க அம்மாவும் என் ஆபீஸ்க்கே வந்து உட்கார்ந்து இருந்தீங்க. கோர்ட் உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுத்திருக்குல்ல? ஆமா மேடம். ரோகிணிக்கான எக்ஸ்பென்சிவ நீங்க தான் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க அதை மட்டும் பண்ற மாதிரி தெரியல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மேடம். நான் வரும்போது 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சேன். இல்ல மேடம், அது நான் என்னன்னா, உங்களுக்கு ஒன்னா திரும்ப சேர்ந்து வாழணும்ன்ற ஐடியா இருந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க கேஸ் முடிஞ்சதுன்னு நான் ஃப்ரீயா இருப்பேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். ஒரு ஆர்டர் விஷயமா என்ன பார்க்க வந்தாங்க, அவ்வளவுதான். மனோஜ், லாயர் கிட்ட போய் சொன்னா உடனே கண்டுபிடிச்சிடுவோம். அது உங்களுக்கு தெரியாதா? உங்களை பார்த்தா பேட்சப் ஆன மாதிரி தான் இருக்கு. இல்ல, அது வந்து மேடம், அது நோ, உங்க பர்சனல் விஷயத்தை பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா எதுவா இருந்தாலும் கோர்ட் ஹியரிங் வரதுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துருங்க. எனக்கு இந்த ஏசியே ஓகே தான். நல்ல செலக்ஷன் மேடம். இது ஒரு 45,000 கிட்ட வரும். நான் உங்களுக்காக ஒரு 1,000 rupees டிஸ்கவுண்ட் பண்றேன். கார்டா கேஷா? ஃபீஸ். ஃபீஸா? எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் இருக்குல்ல, அதுல லெஸ் பண்ணிக்கோங்க. என் ஆபீஸ் அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க, நான் வரேன். மேடம். என்ன ரோகிணி மேடம், நல்லா இருக்கீங்களா? குட் மேம். நீங்க லாயருக்கு படிக்க வேணா ட்ரை பண்ணுங்களேன். பெரிய கிரிமினல் லாயராவே ஆயிடலாம். வரேன். பாத்தியா எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறாங்கன்னு? இந்த லேடியும் நம்மள பிரிக்கணும் தான் குறியா இருக்கு. நீ வேற ஏசிய ஓசில வாங்கிட்டு ஃபீஸ்ல கழிச்சுக்கன்னு சொல்லிட்டு போகுது. நீ ஒண்ணு பண்ணு, நம்ம டைவர்ஸ் கேஸ விட்டுட்டு உன் வீட்ல உன் ஷேரை வாங்குற கேஸ வேணா இவங்க கிட்ட கொடு. அதையாவது இவங்க ஒழுங்கா பண்ணட்டும். நான் வரேன். என்ன ப்ரோ, கடையில எலியும் புனையும் விளையாடுற மாதிரி நீங்களும் ரோகிணியும் சேர்ந்துருவீங்க போல. அடையாம் ப்ரோ, நான் சேர நினைச்சா கூட எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சத்யா, எதுக்குப்பா இதெல்லாம்?
நானே கீழே உட்காந்து இல்ல சாப்பிட்டுருப்பேன்ல. அங்கிள், ஆன்ட்டிக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்ல. அதுவும் எங்க வீட்ல டைனிங் டேபிள் வேற இல்லல்ல, அதான் கீழே ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்ன சத்யா, எங்க அம்மா வந்து அவங்களை எப்படி பாத்துக்கணும் உனக்கு தெரிஞ்சிருக்குது இல்ல? அத்தை சாப்பிடுவாங்க. அத்தை கீழே உட்கார வேண்டாம்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள எப்படி நல்லா பாத்துக்கணும்னு அவனுக்கு தெரியுங்க. அதைத்தானே நானும் சொன்னேன். அவன் நல்லா பாத்துக்கிறான் தானே சொன்னேன். மீனா, முத்து, நீயும் வந்து சாப்பிடுறா. நம்மோடு தானே, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்பா. வா வா சீதா. சீதா. மாமா சீதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அருணா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு மாமா. அத்தை, நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வீட்ல வந்து இருக்கேன்னா நான் எப்படி இருக்கேன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். நீ கிண்டலா கேக்குறியா என்ன? இல்ல அத்தை, நான் சாதாரணமா தான் கேட்டேன். சீதா, நீ எப்படி கேட்டாலும் எங்க அம்மா தப்பா மட்டும் தான் புரிஞ்சுக்குவாங்க. என்னப்பா? கடவுள் எல்லாத்துக்கும் வாய்க்குள்ள நாக்கு வைப்பாரு. ஆனா உங்க அம்மாவுக்கு நாக்கோட சேர்ந்து ஒரு ஊசியை வச்சிருக்கிறான். அதனால உங்க அம்மா குத்தி குத்தி பேசுவேன். சீதா வா சாப்பிடலாம் வா. இல்லக்கா, நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். ம். என்ன குழம்பு? மிளகு குழம்பு சம்மந்தியம்மா. தொண்டையில் ஏதாவது பிரச்சனைனா சரியா போயிடும். சாப்பிடும் போதே என்ன குழம்புன்னு தெரியணும். அது தெரியாம தான் என்ன குழம்புன்னு குழம்பி போய் நான் கேட்டேன். என்ன வச்சிருக்கீங்களோ? விஜயா, சாப்பிடும்போது கூட எதுவும் குறை சொல்லாம சாப்பிட முடியாதா? அம்மா, அத்தை குழம்பெல்லாம் சூப்பரா வைப்பாங்க. அவங்க சமைக்கும் போதே என்ன குழம்பு வைக்கிறாங்கன்னு வாசனையிலே தெரிஞ்சிடும். அவ்வளவு நல்லா வைப்பாங்க. நான் எங்க வீட்டுல மிளகு குழம்பு பண்ணேன்னா எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே ஊத்தி ஊத்தி குடிப்பாங்க. என்னங்க சாப்பிடாம இருக்கீங்க? நல்லா ஊத்தி சாப்பிடுங்க. இல்ல, இது என்ன குழம்பு? இதுவா? மிளகு குழம்புங்க. மிளகு குழம்பா இது? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? நான் பாவக்காய் குழம்புல நினைச்சேன். சாப்பிடுறதுக்கு அப்படிதாம்மா இருக்குது. அவ்வளவு கசப்பு. நான் செஞ்சது என்னைக்கு இவன் பாராட்டி இருக்கான். டேய் மனோஜ், நீ சொல்லுடா, மிளகு குழம்பு எப்படி இருக்கு? வாயில வைக்க முடியலமா. ஏதோ காம்பினேஷன் தப்பா போட்டிருக்கீங்கம்மா, அதான் அப்படி கசக்குது. உங்க எல்லாருக்கும் நாக்கு செத்து போயிடுச்சு போல. கரெக்டுமா, உங்க சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு எங்க எல்லாரும் நாக்கு செத்து போச்சு. அடக்கம் பண்ணிடுவோம். நீ என்ன யோசிக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது. அப்படியே அமைதியா இரு. ஆமா அக்கா, யூனியன் ஒர்க்ல எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு சீதா. அந்த கவர்மெண்ட் ஃப்ளவர் ஷோ ஆர்டர் ஏதோ கிடைச்சிருக்குன்னு தேவி அக்கா சொன்னாங்களே. ஆமா, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது நம்ம சங்கத்துல தான் கிடைச்சது. ஆமா, அது நான் தான் அப்ளிகேஷன் கொடுத்தேன். அதுக்குள்ள வந்துருச்சா? ஆமாண்டா சத்யா, அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த ஆர்டர் மட்டும் சரியா முடிச்சிட்டா பெரிய லாபம் வரும். சங்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே அது பயன்படும். சூப்பர் சூப்பர். ரொம்ப நல்லதுமா. நீ தலைவியானது பிறகு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருக்க. நீ வேணா பாரு, அடுத்த எலெக்ஷன்லயே நீதான் நின்று நீதான் ஜெயிச்சு தலைவியா வரப்போற. கரெக்டுப்பா. இனிமே நிரந்தர தலைவி மீனாதான்பா. ஏங்க, அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் ஆசை இல்லைங்க. அடுத்து நல்லது செய்யற எண்ணத்தோட யாராவது வந்தா நாம விலகிட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். அதெல்லாம் சரிதான் மீனா. ஆனா நல்ல எண்ணம் இருக்கிறவங்களா இருந்தா பரவாயில்ல. அந்த சிந்தாமணி அம்மாவோ இல்ல அவங்களோட பீட்டு மேல உள்ள வந்துட்டா
அதெல்லாம் சும்மா விட முடியாதுல்ல. ஒரு நல்ல ஆள் வர்ற வரைக்கும் நீ தான் அங்க தலைவி. அக்கா, நீ இப்படி பூ கட்டுற வேலையும் பாத்துக்கிட்டு யூனியன் வேலையும் பாக்குறது கஷ்டமா இல்லையா? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல சீதா. எனக்கு உதவி பண்ணதா நிறைய பேர் இருக்காங்களே. சரி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நானும் வரேன். சரி சீதா. சமந்தியம்மா, சாதம் மிச்சம் வச்சிட்டீங்க. நான் வேணா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? வேணாம் வேணாம். இல்ல, கூட்டு கூட நீங்க சரியா சாப்பிடல. குழம்பு எதுவும் பிடிக்கலையா? காரம் ரொம்ப அதிகமா இருந்துச்சா? ஏங்க, சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் வச்சதுக்கு இவ்ளோ கேள்வியா? இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு பிடிக்கலையோன்னுதான். அதெல்லாம் சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது. தட்டெல்லாம் அப்படியே வழிச்சு சாப்பிடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் ஒரு மட்டமான பழக்கம். எப்பவும் கொஞ்சம் சாப்பாடு தட்டுல வைக்கணும். அப்படி 2 பருக்கை இல்லாத அளவுக்கு சாப்பிடக்கூடாது. அதுக்கு பேரு தான் மேனஸ். ஐயா, வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு. பிளேட்டு சுத்தமாயிடுச்சுமா, கழுவவே வேணாம். பா, நீ என்ன யோசிச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த தட்டு சும்மா பல மின்னுமே, அதானே? இதெல்லாம் கால கொடுமை. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லப்பா, அம்மாறாங்க. சமந்தியம்மா, ரசம் இருக்கு, கொஞ்சம் குடிக்கிறீங்களா? ஜீரணமாகும். வேண்டாம் வேண்டாம், நான் அளவாதான் சாப்பிடுவேன். ஏப்பாப்பா, அடிக்கலாம் ஃபிளாஷ்பேக் போக முடியாப்பா, விட்டுருப்பா. மாமா இந்தாங்க. சமந்தியம்மா, இப்படி வச்சிட வேண்டியதாண்டா. வச்சுட்டு மாமா. என்ன மாமா, ஒரே நேரத்துல 2 போன் அடிக்கிறேன். ஒரு போன் வருது. உங்க போன் தான். ஹலோ 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 சார். ஹலோ மேடம். சார் கேக்குதா? ஏய், ஏன்டா கத்துற? விஜயா, நீதான் உள்ள போய் பேச. எப்படி வழி விடுறா. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். சாரி சார், ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் சார். ஹவ் ஆர் யூ சார்? நல்லா இருக்கேன் முத்து. எனக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியர் போய் பார்க்கலாம். சார், எனக்காக நீங்க வரேன்னு சொல்றீங்களே சார், நான் கண்டிப்பா வந்துடுறேன் சார். நீங்க எவ்வளவு பிஸியான ஆளு, எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறீங்க. நீங்க சொன்னா போதும் சார், நான் வந்துடுவேன் சார். சொல்லுங்க மேடம். விஜயா மேடம், உங்க பையன் டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிடலாமா? ஐயோ, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? எதுக்கு வாபஸ் வாங்கணும்? டைவர்ஸ் கிடைச்சாதான் என் பையனுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். வேற என்னமா சொல்றது? டைவர்ஸ் வேணும்னு அவ்வளவு தீவிரமா இருந்தீங்க. 6 மாசம் தள்ளி போயிடுச்சேன்னு வருத்தம் வேற பட்டீங்க. இப்போவும் அதே வருத்தத்துலதான் மேடம் நானும் என் பையனும் இருக்கோம். உங்க பையனை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, அவரு ரோகிணி கூட கடையில சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்க சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன் சார். எனக்கு லொகேஷன் அனுப்பிடுங்க, நான் அங்க வந்துடுறேன். சரிங்க சார், நான் போய் அனுப்பிடுறேன் சார். மீனா, ஃபைனான்சியர் பார்க்கறதுக்காக நம்ம மிஸ்ரா சார் கூப்பிடுறாரு, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். லொகேஷன் மட்டும் அனுப்பிடுறேன். மேடம், என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் இருக்காது. நான் தான் நேர்லயே பார்த்தனேமா. நீங்க வேற யாரையோ பார்த்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க கடையில உங்க பையன் தானே இருக்காரு, அங்கதான் பார்த்தேன். என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு ஏசி வாங்கணும்னு உங்க பையனோட கடைக்கு போயிருந்த, அங்க ரோகிணி இருந்தாங்க. அவ இருந்தாளா? ஆமா, அங்க கடையில 2 பேரும் உட்காந்து சகஜமா பேசிக்கிட்டு இருந்தாங்களே. கோர்ட்ல உங்க பையன் ரோகிணிய அப்படி திட்டினாரு. இப்ப என்னடானா கடையில 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல மேடம், என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நான் நேர்ல பார்த்தது தானங்க சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க கடையில வேலை செய்யற ஆளுங்க கிட்ட கேட்டு பாருங்க. நான் கேட்டப்போ அவரு ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க என்ன குழப்பாம இருங்க. இப்ப இந்த கேஸ நடத்துறதா இல்லையானே எனக்கு தெரியல.
இல்ல இல்ல கண்டிப்பா நீங்க இந்த கேஸ் நடத்தணும், டைவர்ஸ் வேணும். அப்படின்னா உங்க பையனை ரோகிணி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லுங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா 6 மாசத்துல அவங்களே எங்களுக்கு டைவர்ஸ் வேணான்னு முடிவெடுத்தாலும் எடுக்கலாம். ஃபைனான்சியர் கொடுத்த 48 லட்சம் ரூபாய் பணமும் அந்த ஆளோடது இல்லையா? சிந்தாமணி அவங்க பணத்தை அந்த ஆள் மூலமா அத்தைக்கு கடனா கொடுத்திருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஒவ்வொரு தடவையும் நீங்க கடன் வாங்கினப்ப அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தது சிந்தாமணி தான்.